கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் பிரேக் டவுன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். படம் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுனை பாருங்கள். ஏன்னா படத்தோட எண்டிங் சீன் ப்ளஸ் போஸ்ட் கிரெடிட் சீன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த ஹோல் டோனே படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோட மொத்த டோனுக்கும் லாஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காதுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். ஐ திங்க் போஸ்ட் கிரெடிட் சீனை தான் திரும்ப ரீஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரீஷூட் பண்ண ஒன் ஆஃப் தி சீன்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனும் போஸ்ட் கிரெடிட்டில் வர டைலாக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்துக்கும் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காதுங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் அது மட்டும் ஒரு தனி துண்டா தெரியும். படத்துக்குள்ள எந்த சீனும் துண்டா தெரியல. ஆனால் கிளைமேக்ஸ் போஸ்ட் கிரெடிட் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் துண்டா தெரிஞ்சுது. அதே அந்த சீன் தான் ரீஷூட் பண்ணியிருப்பாங்களோ பாசிபிளி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்தோட லாஸ்ட் சீன் மட்டும் நமக்கு துண்டா தெரிஞ்ச ஒரு ஃபீல் எனக்கு இருக்குங்க. இனிஷியலாக கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்டு ஆர்டர்னு இருந்த படம் இப்போ பிரேவ் நியூ வேர்ல்டாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் 7 ரீஷூட் போய் இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. பட் அந்த சைடு அவங்க ஒரு சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்துகிட்டு இருக்குங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் மிக்சடாக தான் வந்துகிட்டு இருக்கு எல்லாமே. படம் ஓரளவுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது. பட் தோர் லவ் அண்ட் தண்டர் ஷியால்க்கு மாதிரி ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட இது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதோட இது எவ்வளோ பெட்டரு. பட் இது போன வருஷம் அந்த டெட்பூல் அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய இதுவும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த படம் நின்றுட்டுருக்கு. ஸோ படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இட்ஸ் அப் ஆன் டு யூ, உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக பாருங்கள். நான் போஸ்ட் கிரெடிட் வந்துட்டு நான் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கேன். படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம லீடரை காட்டியிருப்பாங்க. சாமுவல் ஸ்டோன்ஸ் லீடர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஃப்ட் பிரிசனில் இருந்துகிட்டு இருப்பாங்க. தண்டர்போல்ட் ராஸுமே அந்த இடத்துல இருந்துகிட்டு இருப்பாரு. ஸோ தண்டர்போல்ட் ராஸ் எங்கே அடிச்சிருக்காங்களோ அதே இடத்துல தான் இப்போ நம்ம சாமுவல் ஸ்டோன்ஸையுமே அடைச்சிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அடைக்கிறது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் அது நல்ல விஷயம் கிடையாது தான். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல் ஸ்டோன்ஸை வந்து நம்ம சாமுவல்சன் பார்த்துட்டு இருக்காப்புல. பார்த்துட்டு என்ன இந்த இடம் வசதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட டைலாக் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கா. அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சாமுவல்சன் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து சொல்லுவார். நமக்கு சேம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது, ஆனால் நம்ம ஒரே உலகத்தை தானே ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. வி டோன்ட் ஷேர் சேம் ஹியூமர் சென்ஸ் பட் வி ஷேர் த சேம் வேர்ல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீ மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, இல்லை உங்களை மாதிரி ஹீரோஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்காங்களா? உங்களை மாதிரியே நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, என்னால் அது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுச்சு. உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாமுவல் ஸ்டோன்ஸ் அந்த இடத்துல ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வேற எதுவும் கிடையாதுங்க, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு சின்ன லீட் அப் தான். இந்த ஹோல் படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டோனில் போயிட்டு இருக்கோம். இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு டோனில் இருக்கும். லைக் மல்டிவர்ஸை மென்ஷன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அது வித்தியாசமாக தெரியுது. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, நான் எல்லா கால்குலேஷன் எல்லா எண்டிங்குமே பார்த்துட்டேன், எப்படி இந்த உலகம் அழிய போகுது, லாஸ்ட்டில் வந்துட்டு வேற ஒரு உலகத்தில் தான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சாமுவல் ஸ்டோன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அவர் நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்துருப்பாரு போல் இருக்கு. லைக் அவர் இந்த படத்துலேயே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவரோட ரூம்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்களை அவர் ரிசர்ச் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி இந்த கால்குலேஷன்ஸுமே அவர் போட்டு பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்து நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரெய்லரில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட போர்டில் நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இந்த மல்டிவர்ஸ்க்கான பிஜ்ஜை தான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதன் மூலமாக இந்த மல்டிவர்ஸை விட்டு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரியான ஆக்சஸ் பண்ணுற விஷயத்தை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது அட்வான்ஸ் கம்ப்ளீட்டாக தெரியல. பட் அந்த கால்குலேஷன்லாம் அதை தான் மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் தான் புத்திசாலி. இங்கே நம்ம பூமியில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய புத்திசாலிங்களாம் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கே இருந்தார், அடுத்து நம்ம ஷூரி இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்திசாலிங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வகையில் நம்ம சாமுவல் ஸ்டோன்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய புத்திசாலி தான். பட் அவர் டெக்னாலஜிக்கல் வைஸ் புத்திசாலியாக இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக புத்திசாலியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பிளான் பண்ணுவார், நல்ல பிளான்ஸ்லாம் பண்ணுவார். பட் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற பிளான் அந்தந்த இடத்துல லைட்டாக சொதப்புற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக காட்டப்படலனாலும் பார்க்கும்போது லுக் வைஸ் கொஞ்சம் டெரிஃபிக்காத வில்லனாக தான் காட்டியிருந்திருப்பாங்க. அப்படி இவர் பார்த்தீங்கன்னா உண்மையை புத்திசாலி இருந்தார் அப்படின்னா இவர் பண்ண கால்குலேஷன்ஸ்லாம் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. அடுத்து அவன் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆக போது, அதுக்கு சீக்ரெட் வார்ஸ் வேறு வரப்போகுது. பாசிபிளி பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் லீடர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குங்க. காமிக்கில் ஆக்சுவலி அப்படி கிடையாது. காமிக்கில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். பட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி படங்களில் வந்துட்டு நம்ம சாமுவல் ஸ்டோன்ஸ் ஐ மீன் லீடர் வந்துட்டு இந்த சீக்ரெட் வார்ஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ரூமர்ஸ் படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம சாமுவல் ஸ்டோன்ஸ்க்கு இந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பீயிங் யாருன்னு தெரியும், சாமுவல் ஸ்டோன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ் கூட போயிட்டு இருக்கு.
மாலிகுல் மேன் நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. இப்போ கூட ரீசெண்டாக ராபர்ட் பேட்டிசனை வந்துட்டு மாலிகுல் மேனை கேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பீயிங்காக சப்போஸ் மாலிகுல் மேன் இருந்தார்னா ஆல்ரெடி மாலிகுல் மேன் யார் அப்படின்றத நம்ம சாமுவல் ஸ்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ரூமர்ஸ் என்ன கிளம்பிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பீயிங்கே நம்ம சாமுவல் ஸ்டர்ன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு கேப்டன் அமெரிக்கா பிரைட் நியூ வேர்ல்டில் சாமுவல் ஸ்டர்ன்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாக இல்லாமல் அவர் இந்த டைம் வந்திருக்கிறதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா படத்துலையும் ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு மல்டிவர்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ மல்டிவர்சல் ஸ்டார்ட் ஆனதுனால அதை நம்ம சாமுவல் ஸ்டர்ன்ஸால் சென்ஸ் பண்ண முடியுது. அதனால தான் அவர் நிறைய கால்குலேஷன் போட்டு பார்த்துருக்காரு. பாசிபிளி இந்த யூனிவர்ஸோட சாமுவல் ஸ்டர்ன்ஸ் தான் ஆங்கர் பீயிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா காமிக்கில் எப்படி நம்ம மாலிகுல் மேன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பீனாக இருந்துகிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எம்சியூக்குள்ளேயும் எம்சி மல்டிவர்ஸ்லையும் நம்ம சாமுவல் ஸ்டர்ன்ஸ் ஆர் லீடர் தான் வந்துட்டு ஆங்கர் பீயிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இது இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ண படலை தான். பட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரூமர்ஸாக கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி படங்களில் வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் படமாக இருக்கும்போது எது வேணால் பாசிபிளாக இருக்குது. நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாசிபிளி சாமுவல் ஸ்டர்ன்ஸை கூட பார்த்தீங்கன்னா ஆங்கர் பீயிங்கை இறக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சொல்ல முடியாது நம்மளால். 100% இதில் எந்த கன்ஃபர்மேஷனும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் டூம்ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டாக்டர் டூமே வந்துட்டு ஒரு செம புத்திசாலியான ஒரு கேரக்டர் தான். சயின்டிஃபிக்காகவும் சரி மேஜிக்கல் வைஸாகவும் சரி உண்மையிலேயே ஒரு செம புத்திசாலி. காமிக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட் ஹேண்ட் மேனாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இருந்துகிட்டு இருப்பாரு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட எம்சிக்குள்ளே இருக்க தான் செய்கிறாரு. பட் அவர் டூம்ஸ்டேல அப்பியர் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாசிபிளி அவர் டேரெக்டாக சீக்ரெட் வாஸ்க்கு வந்துருவாரு என்னவோ. காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மேஜிக்காக நம்ம டாக்டர் டூமுக்கு ரைட் ஹேண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருந்துகிட்டு இருப்பாப்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜிக் ரைட் ஹேண்டா நம்ம இவர் இருக்கும்போது பாசிபிளி இந்த அறிவுக்காக லைக் சயின்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சாமுவல் ஸ்டர்ன்ஸ் அவர் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. லைக் கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டாக்டர் டூமோட ஃபேஸும் சரி இவனோட மண்டையும் சரி லைட்டாக கொஞ்சம் டிஸ்பியராக தான் செஞ்சுருக்கோம். இவனும் நம்மள மாதிரி தான், நம்மள மாதிரியே பெரிய புத்திசாலி. ஆனால் இவனுக்கு பெருசாக ரெகனேஷன் கிடைக்கல, இவனும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் டூம் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு சிம்பத்தி காட்டி தான் கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டாக்டர் டூம் சிம்பத்தி காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி நம்ம டாக்டர் டூமுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தாரோ அந்த மாதிரி பாசிபிளி இன்னொரு ரைட் ஹேண்டா இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் மேனாக நம்ம டாக்டர் டூமுக்கு சாமுவல் ஸ்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்லாது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி? இது எது கூட கனெக்ட் ஆகலாம், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். மறக்காமல் வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.